பூந்தமல்லியிலேருந்து நமக்கு ஒரு கஸ்டமர் கால் பண்ணி, "நாங்க 2 ஏசி வச்சிருக்கோங்க. வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இந்த 2 ஏசியும் நாங்க யூஸே பண்ணல. லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டுக்கு ரிலேஷன் வந்தாங்க. ஏசி அன்னைக்கு ஆன் பண்ணோம். அன்னைக்கு ஃபுல்லா பக்காவா ஒர்க் பண்ணுச்சு ஏசி. இதுக்கு மேல வர்றது சம்மர் சீசன் இல்லைங்களா? அதனால ஆன்லைன்ல புக் பண்ணி ஒரு மெக்கானிக்க வர வச்சோம். அந்த மெக்கானிக் வந்து 2 ஏசிலயுமே சுத்தமா கேஸ் இல்லங்க அப்படின்னு சொன்னாரு. "சார் 2 நாளைக்கு முன்னாடி ஏசி யூஸ் பண்ணேன். கூலிங்லாம் கிளியரா தான் இருக்கு. சர்வீஸ் மட்டும் பண்ணி குடுங்க" அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சர்வீஸ் எல்லாமே முடிச்சுட்டு அவுட்டோர் விண்டாண்ட போய் கேஸ் செக் பண்ணாங்க இல்லையா? அந்த இடத்துல ஒரு மாரி ஏர் போற மாரி சவுண்ட் கேட்டது. ஸோ அவங்க கிட்ட இது என்ன கம்ப்ளைண்ட்ன்னு கேட்டேன். இல்லங்க இது அவுட்டோர் வந்து ஆஃப் பண்ணா கொஞ்ச நேரம் இப்படி தான் சவுண்ட் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்கருந்து கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் 1 ஹவருக்கு அப்புறம் ஏசி ஆன் பண்ணா சுத்தமா கூலிங் வரல. அவங்கள கான்டாக்ட் பண்ணதுக்கு மிஷின்ல சுத்தமா கேஸ் இல்லங்க. கேஸ் ஏத்துனா சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க மேல சுத்தமா நம்பிக்கை இல்லங்க. அதனால தான் உங்கள கான்டாக்ட் பண்ணேன்னு சொன்னாங்க. கஸ்டமர் கேஸ் டாப் அப் பண்ண வேண்டாம். சர்வீஸ் மட்டும் பண்ணுங்கன்னு சொன்னதுக்காக பைப்ப தொறந்து விட்டு போயிருக்கானுங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் யாராவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பூந்தமல்லி சைடுல இருக்க உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.